ஹலோ, ரொம்ப நேரமாக நானும் உட்காந்து ரீடிங்காக ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். ரீடிங் பண்ணுறதுல ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு விஷயம் தடை பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னு புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் மைண்ட். மேபி உங்களை பார்க்குறவங்க சில பேர் ஏதாவது டவுட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கா? டவுட்ஸ், பயம், ஏதாவது ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் சரி நம்ம நார்மலாக பார்ப்போம் எனர்ஜி. அதில் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ்லாம் சொல்லி பார்க்கலாம். ஓகே, 7 and 8 நம்பர்ஸ், 7 இல்லைன்னா 8, இதில் வந்து நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, நம்பர் 8. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, நம்பர் 8. ஓகே, நம்பர் 7 செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய மெசேஜஸ். ஏதோ சம்திங் இருக்கு, பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கும்போது தெரியும் எப்படி இருந்தாலும் என்ன விஷயம் சொல்லிட்டு. நம்பர் 7 செலக்ட் பண்ண உங்களுடைய ரீடிங் ஃபைல் 1. ஓகே, ஓரளவுக்கு புரியுது. காஃபி ரீடிங் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, இன்னொரு நாள் பண்ணலாம். ப்ராஃபிட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுடைய எனர்ஜி பாயில் 1 நம்பர் 7 செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஒரு ஃபயரி எனர்ஜியாக இருக்கீங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறதுக்காக யாருடைய தலையை வேணாலும் உருட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அது உருட்டுறதுன்னு எந்த விதமாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இல்லை, நல்ல விதத்தை. ஓகேவா? தப்பான விஷயங்கள் கிடையாது. நிறைய பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் எல்லாமே வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு நியூ பர்சனாக ஆல்ரெடி உங்களை க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. உங்களுக்கான ஒரு நியூ பாத், நியூ லைஃப், நியூ ஜேர்னி, அதுக்கான பிளானிங்கில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எனிமீஸ், ஹேட்டர்ஸ் யாருன்னா குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு கூட நீங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஸ்பீட், அந்த ஒரு ஃபயரி எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஃபாரெவர் சக்ஸஸ், ஃபாரெவர் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம்
ஸ்டேபிளான ஒரு விஷயம். லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக ட்ரைன் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்ல விஷயம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயங்கள், உங்களுக்காக பண்ணுறது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த், உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கணும். எனர்ஜி ட்ரைன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக எனர்ஜி ட்ரைன் ஆகுது உங்கள்கிட்ட இருந்து, கொஞ்சம் உங்களையும் நீங்கள் வந்துட்டு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தும் அதே சமயத்தில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க. வெஜ்ஜீஸ் அதிகமாக சாப்பிடுங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் நிறைய குடிங்க. கண்டிப்பாக ஒரு த வேர்ல்ட் உங்களுக்கான சக்ஸஸ் சேரியட் 9 of சரிஷ்மா. ஒரு ஜேர்னியில் நீங்கள் யார் வந்தாலுமே நீங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. ஒரு டேஞ்சரஸ் பர்சனாலிட்டியாக நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. உங்களுக்காக, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நீங்கள் உங்களுடைய ஒரு நீங்கள் புதுசாக உருவாக்குன இந்த சில விஷயங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, லைஃப்பில் முன்னேறதுக்காக ஒரு நியூ திங்ஸ் நீங்கள் கையில் எடுத்த மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்கள் கையில் நீங்கள் அதை வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப 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 இன்டியூட்டிவ் பர்சன், ரொம்ப இன்டியூட்டிவ் பர்சன், ஸ்ட்ராங் பர்சன். அதே சமயத்தில் கொஞ்சம் உங்களுடைய எனர்ஜி கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, உங்கள் ஹெல்த் பார்த்துக்கிறதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே இதில் இருந்து தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் கையில் எடுத்துருக்கீங்க. அது வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஃபியர்ஸ், ஒரு பயம் கொடுக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கும் சில பேருக்கு. ஆனால் அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு போல்ட், ஒரு கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூட், ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட இருந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்த மாதிரி இருக்குது. டிசிஷன் எடுத்து நீங்கள் எடுத்துருக்கீங்க. ரொம்ப ஃபயரி எனர்ஜி. இந்த எனர்ஜியில் அவங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. யாரா நடுவில் வந்தாங்கன்னா கத்தம் அவ்வளோதான். சூப்பர் எனர்ஜி. லவ் இட். Pile 1 அட்டகாசம் பண்றீங்களே. இந்த கார்டு சொல்ல மறந்துட்டேன். இந்த கார்டு வந்துட்டு இன்னொரு நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க சென்ட் பண்ணாங்க. அவங்க நேம் வந்து ஷக்கீலான்னு தான் அவங்க போட்டிருக்காங்க அவங்க ப்ரொஃபைலில். ஷக்கீலா மேம், ஃபுல் நேம் எனக்கு தெரியாது. ஷக்கீலா மேம் அவங்க அனுப்பிச்சாங்க. கைடன்ஸ், டெய்லி கைடன்ஸ் கார்டு இது. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இன்னைக்கு நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 7 கரெக்டாக கார்டு கட் பண்ணும்போது 7 நம்பர் 7 தானே சரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க. அப்போ நம்ம அதுவே எடுப்போம். ஓகேவா? Pile 1 நீங்கள் Pile 1 நம்பர் 7 உங்களுக்கான கைடன்ஸ். இன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? டே ஆஃப் சீட்டிங். someone can cheat with you. உங்களை யாராவது ஏமாத்தலாம். கேர்ஃபுல்லாக இருங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். டோன்ட் லீவ் யுவர் ஒர்க் பெண்டிங். எந்த வேலையும் பாதியில் விடாதீங்க. ஒரு ஒர்க் எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஒருத்தவங்க யாருன்னா உங்களை குரூப்பில் வராங்க, உங்களுக்கு பண்ணுற உங்கள் ஒர்க்கில் இடைஞ்சல் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, கதை க்ளோஸ்னால் வேறு விதமாக இல்லை, அவங்களுக்கு என்ன நீங்கள் பேசணுமோ சொல்லணுமோ சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து அவங்கள அனுப்பிட்டு அடுத்தது உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்கள அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க நோட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சம்டைம்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நாள் நீங்கள் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. அவாய்ட் ஆல் மிக்ஸ்ட் ஆர் செக் பிரிண்ட்ஸ் டுடே. க்ளோத்ஸ் பற்றி சொல்கிறாங்க. செக்ஸ் போட்டது, ஒரு மிக்ஸ் பண்ணி எதனா ஒரு செஸ்ட் மாதிரி வர்றது, அந்த மாதிரியான ஒரு க்ளோத்ஸ் எதுவுமே நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெமிடிஸ்: வியர் கேட்ஸ் ஐ கிறிஸ்டல் இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட்.
கேட்ஸ் ஐ கிறிஸ்டல் வந்துட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் போடலாம். விருப்பப்படுறவங்க பிரேஸ்லெட்டாவோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் லெஃப்ட் ஹேண்டில். டொனேட் 3 bananas இன் டெம்பிள் ஃபார் குட் லக். 3 bananas வாங்கிட்டு நீங்கள் கோவிலில் வந்து டொனேட் பண்ண யாருக்குன்னா கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய ஒரு குட் லக்காக இன்றைக்கி நாள் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். நம்பர் 7 செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்பர் 7 ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் நீங்கள். நான் திரும்ப சொல்ல விரும்பலை சரிங்களா? ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பார்த்து இருக்கிற பர்சன் நீங்கள். ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் பண்ணக்கூடிய பர்சன். கண்டிப்பாக நீங்கள் பவர்ஃபுல் பர்சன். ஓகே, உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்கணும். அதுதான் உங்களுடைய ரீடிங் இந்த சொல்லியிருக்குது இன்றைக்கி ஃபுல்லாகவே. எனர்ஜி உங்களுடைய ட்ரெயின் ஆகாமல் உங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சில பேருக்கு மயக்கம் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஞ்சம் ஜூஸ் நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க, பக்கத்துலேயே வச்சுட்டு. ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். நம்பர் 7 செலக்ட் பண்ணவங்க தேங்க்யூ ஷக்கிலா மேம், தேங்க்யூ ஸோ மச். கார்ட்ஸ் சூப்பராக இருக்குது கைடன்ஸ். நம்பர் 2 போகலாமா? நம்பர் 8 செலக்ட் பண்ணவங்க. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டுமே சேமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. சம்டைம்ஸ் சில பேருக்கு உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். நம்பர் 7லேருந்து 8 கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் 8 பார்த்துட்டு நீங்கள் 7 பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 7 கண்டினியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது இங்கே எனர்ஜி. நான் வந்து பைல் 1 பைல் 2 2 நம்பர்ஸ் கொடுத்து பண்ணுறேன். சில பேருக்கு இது உங்களுக்கு கண்டினியூஷனான ஒரு ரீடிங்காக தான் இருக்கும். சில பேர் நம்பர் 8 செலக்ட் பண்ணவங்க. இன்னும் நம்பர் 8 number 8. Okay, பாசிட்டிவாக தான் இருக்குது மெசேஜஸ். நம்பர் 8 நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க. passionate உங்களுக்கான ஒரு abundant fulfillment அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க. இது ஒரு விஷயம் புதுசாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்குறவங்க யாருன்னா உங்கள் வீட்டில் எதனா ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கலாம். ஒரு செலிப்ரேஷன், ஒரு என்ஜாய், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இங்கே இருக்குது. எல்லாமே உங்களுடைய நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் உங்கள் கையில் நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹாப்பியான ஒரு எனர்ஜி தான் இங்கே இருக்குது. இது உங்களுடைய ஒரு பேஷனேட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பேஷனேட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நடக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து அது மேலே ஒரு அப்சஷன் மாதிரியான சில விஷயங்கள் அது மேலே உங்களுக்கு க்ரியேட் ஆகுற மாதிரி இருக்குது. இதுக்காகவே நீங்கள் நைட்டு தூக்கம் இல்லாமல் அந்த விஷயத்துக்காகவே நீங்கள் அதிகமான உங்களுடைய டைம் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். இன்றைக்கும் நான் கூலர் ஆன் பண்ணியிருக்கேன். வெயில் தாங்க முடியல. இனிமேல் வர வீடியோஸில் அப்பப்போ கொஞ்சம் அனலாக இருந்ததுன்னா நான் ஃபேன் இல்லைனா கூலர் போடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட் கரெக்டாக ஒரு விஷயத்தில் ஃபிட்டான மாதிரி இருக்குது உங்கள் லைஃப்பில். இது ஒரு விஷயம், எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு லைஃப்பில். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக தான் இருக்கிறீங்க. எல்லாமே ஒரு மேஜிக்கலாக நடக்கிற மாதிரி இருக்குது. 6 ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு மேஜிக்கலாக இருக்குது உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம். நான் கனவு பார்க்குறேன்னா உண்மையாகவே இதெல்லாம் நடக்குதா, நான் எந்த வேர்ல்டில் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நடக்குதா எப்படி அப்படின்னு ஒரு உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. இதுக்கப்புறம் என்ன சொல்ல, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் இருக்கும் உங்களுக்கு, எல்லாம் பாசிட்டிவ் திங்ஸாக தான் இருக்கும். நான் பிஃபோராகவே சொல்லிட்டேன் இல்லையா, அப்படியே கையில் ஸ்லிப் எல்லாமே. காருங்கோ ஒரு மேம் வந்துட்டு 2 டைம்ஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில். யோகினிஸ் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட்ஸில் அவங்க ரிப்ளை பண்ணேன், ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. யோகினிஸ் வந்துட்டு ஒரு 64, எனக்கு தெரிஞ்சு 64 யோகினிஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக நம்ம மகாவித்யா ஒரு 10 மகாவித்யாஸ் இருக்காங்க இல்லையா, காடஸ், அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தான் யோகினிஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா, நான் படித்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லாம் எப்படின்னா ஒரு இப்போ இல்லை, இப்போ ரீசெண்ட்லி கிடையாது, ஏன்ஷியன்ட் அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் வந்துட்டு மகாவித்யாஸை வழிபடணும் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு சாதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் யோகினிஸ் இவங்களை ப்ரே பண்ணணும், இவங்களை வர்ஷிப் பண்ணிவிட்டு இவங்களுடைய பர்மிஷன், இவங்களுடைய ஒரு சில டெஸ்ட் வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மகாவித்யா காடஸ் லைக் மா காளி, மா தூமாவதி அந்த மாதிரியான ஃபியர்லெஸ் காடஸ் அந்த மாதிரி இருக்காங்களே அவங்கள வர்ஷிப் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக வந்துட்டு மகாவித்யாஸ் அவங்கள வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் நான் ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, தெரியாமல் ஃபர்ஸ்ட்லாம் அப்படி அப்படியே இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ புதுசாக எல்லாமே வந்துட்டு தோண்டி தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். சில பேர் நல்லதுக்கு யூஸ் பண்ணால் ஓகே, நிறைய பேர் வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணி அது நல்லது பண்ணால் மற்றவங்களுக்கு எல்லாமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சில விஷயங்கள் பார்த்து பண்ணுறது பெட்டர். யோகினிஸ்ன்றது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உங்களை ஆக்கவும் செய்வாங்க, அழிக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு காடஸ் கூட சொல்லலாம் அவங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதுதான் ஒரு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு மேஜிக்கலாக. உங்களுக்கு ஒரு ரோபோட்டிக் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ வந்து அதிகமாக உங்களுக்கான அந்த ஒரு ஒர்க் எதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அதுக்கே நீங்கள் டெடிகேட் பண்ணிவிட்டு உங்களுடைய டைம் எனர்ஜி எல்லாத்தையுமே நீங்கள் அதுலேயே நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதன் மூலயமா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு உருவாகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு அதிகமாக உங்களுடைய ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ப்ராஃபிட், சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். நம்பர் 8, நம்பர் பைல் 2 உங்களுக்கான கைடன்ஸ்.
ஃபைல் 2 உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் இன்னும் எனர்ஜி க்ளீன் பண்ணணும் மாதிரி தெரியுது. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சட்டுன்னு உங்களை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு ஒருத்தங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஆனால் அப்படியே பின்னாடி இது பிடிச்சிட்டா எப்படி இருக்கும், ஒரு நீங்கள் மூவ் பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு எனர்ஜி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. சில பேருக்கு இருக்குது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ. ஒர்க்கில் இருக்கலாம், நீங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை அந்த விஷயம் பண்ண விடாமல் தடுக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய எனர்ஜி க்ளீன் பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு நார்மலி கொஞ்சம் வியர்டான திங்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, நீங்கள் அதுலேருந்து விலகணுன்ற மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. சில பேருக்கு ட்ரீமில் இருக்கும், சில பேருக்கு வந்து வியர்டாக இந்த மாதிரி விஷயம் நடக்கிற மாதிரி சில பேருக்கு தான். ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் போகும்போது உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை பண்ண விடாமல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க உங்களை சில விஷயங்கள்ல. ஆனால் உங்களுக்கான அந்த சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. நம்பர் 14 உங்களுக்கான கைடன்ஸ். நம்பர் 14 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நம்பர் டே ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி. டுடே யூ வில் ரிமைன் ப்ராக்டிக்கல் in your action and thoughts. Okay, be polite and gentle with others. அது நீங்கள் எப்போவுமே இருக்கிறது தானே, அப்படி தானே இருப்பீங்க நீங்கள் எப்போவுமே gentle and polite. Remedies. ஜேட் இல்லைனா கிறிஸ்டல், க்ரீன் கிறிஸ்டல் நீங்கள் அணியணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வியர் எனி ஷேட் ஆஃப் க்ரீன் ஆர் ப்ளூ. ட்ரெஸ்ஸில் வந்து க்ரீன் இல்லைனா ப்ளூ அந்த மாதிரி ட்ரெஸ். கிறிஸ்டல் நீங்கள் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கணுன்றது வந்து லைக் எ க்ரீன் கிறிஸ்டல், ஜேட். உங்களுடைய ரொம்பவே முக்கியமான ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது, முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் பண்ணணும், இல்லை டெய்லி நீங்கள் ஏதோ ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு முக்கியமாக ஒர்க் பண்ணணும்னா வெட்னஸ்டே பண்ண சொல்லி சொல்கிறாங்க. வெட்னஸ்டேயில் பண்ண சொல்லி. ஆட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இன் யுவர் டயட் டுடே. இன்றைக்கி க்ரீன் வெஜிடபிள்ஸ் உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. ஓகே, இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். நம்ம வீக்லி ஒன்ஸ் பார்ப்போம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் என்னென்னன்றதை நம்ம இதில் பார்த்துட்டோம். சரியா? இதுதான் உங்களுக்கான ரீடிங் ரெசனேட் ஆச்சா என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.